ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் மகதான் பிரியாணி செய்து இன்றைக்கி பாருங்கள் எப்படி கிச்சன் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்குன்னு பார்த்துங்க. இப்படித்தான் சமையல்லாம் இருக்கும். உங்கள் வீட்டில் யார் இப்படியெல்லாம் சமைப்பேன்னு சொல்லுங்கள். இப்போ பிரியாணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம வீட்டில் ஊற்றின தயிர் பாருங்கள் எப்படி கெட்டியாக வருங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்பயுமே கடையில் வாங்குறதுக்காக நம்ம தயிர் வந்து வீட்டில் ஊற்றினோம்னா சூப்பராக இருக்கும். பிரியாணி மட்டும் சூப்பராக செய்ய தெரியும் என் மகளுக்கு. ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எலும்பு வாங்கிட்டு வந்து எலும்பு வந்து சும்மா மஞ்சள் சீரகம் அரைச்சி போட்டு தக்காளி போட்டு மசாலையெல்லாம் ஒரு சொட்டு கூட போடலை, அப்படியே போட்டு ஒரு சூப் வச்சுருக்கேன் பாருங்கள். எலும்பு சூப்பு சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்டோம்னா. இது வந்து சிக்கன் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ மசாலா தடவி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்து இது வந்து சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி மசாலா போட்டு கருப்பாக இருக்குது. பாய் விட்டு பிரியாணி மசாலாவா. இந்த பிரியாணி மசாலா போட்டு சிக்கன் பிரட்டி வச்சுருக்கு பாருங்கள். இது கம்மியாக இருக்குது. போதும் கொஞ்சோண்டு தான் 1.5 கிளாஸ் தான் போடுறோங்க. எப்படி 1/4 கிலோவுக்கு ஒரு 300 கிராம் இருக்கும். ஒரு 200 கிராம் தான் எடுத்துகிட்டு மிச்சத்தெல்லாம் போடுறோம். போதும், நம்ம தானே, கெஸ்ட்டு யாரும் இல்லை, நம்ம வீட்டு ஆளுங்க தானே, போதும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். எது இருக்கோ அதுவே சந்தோஷமாக சாப்பிடணும், இல்லாததுக்கு நினச்சி பார்க்கக்கூடாது. இப்போ வீடு வாசல்லாம் ஒதுங்க வச்சாச்சு. இப்போ துணிமணி எல்லாத்தையும் மடித்தாச்சு பாருங்கள். நம்ம வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்தாங்க, அந்த பாட்டி தான் இதெல்லாம் மடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ எலும்பு சூப்பு வந்து இப்போ சாப்பிடுது பாருங்கள். உரப்பு ஒன்றும் கிடையாது, மிளகு லைட்டாக போட்டிருக்கு, அதுக்கு உரைக்குதுன்னு சொல்கிற பாருங்கள் எப்படி உரப்பு. இது சாப்பிட்டா நல்லா கேஸ் ட்ரபிள், நல்லா உடம்பு ஹீட்டெல்லாம் நமக்கு கம்மி பண்ணும். வெறும் சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி, வெள்ளைப்பூடி தான் வச்சு அரைச்சிருக்கேன். மட்டன் கிரேவியும் இல்லை, மட்டன் சுக்காவும் இல்லை, அந்த அளவுக்கு இப்போ செஞ்சுருக்கோம். இதை எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் எடுக்கவும் கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? நல்லா குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். பிரியாணிக்கு மட்டன் சுக்காவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடையில் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள், அடி தூக்கலாக இருக்கும். மட்டன் வெந்துருச்சு, கொஞ்சோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா குக்கரில் பாருங்கள் வச்சோன்னே எப்படி வெந்துருச்சுன்னு. இந்த மாதிரி வெந்துடணும், சூப்பராக இருக்குது. இப்போ மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கா? பிரியாணியும் மேக்ஸிமம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் போட்டு ஒரு குக்கர் விசில் வச்சாலே போதும், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். பானை அழகாக இருக்கா பாருங்கள். இது கோயிலில் வந்து நமக்கு கொடுத்தாங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். 65 வந்து இப்போ பொரிக்கிறதுக்கு கடாயை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. 65 வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம், ஏன்னா அப்புறம் அந்த எண்ணெயை வந்து அடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட சாப்பாடு இன்றைக்கி. மட்டன் கிரேவி, சிக்கன் 65, சிக்கன் பிரியாணி, எலும்பு சூப்பு, ஒயிட் ரைஸு, இதுதான் நம்மளோட சாப்பாடு இன்றைக்கி. ஓகே பாய். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க.